ஆதி பாரதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி துரைக்கு தன்னுடைய கம்பெனியில் வேலை கொடுக்கவும் இதை பார்த்ததுமே பாரதிக்கு ரொம்பவே எரிச்சலாக இருந்துட்டு இருக்குது. இவன் என்னென்னமோ போய் சொல்லி இங்கேயே வேலைக்கு சேர்ந்துட்டா இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அப்போ துரைக்கிட்ட போய் சொல்கிறாங்க, அங்கே பாரு ஆதிக்கு தயவு செய்து நீ பழசை எதுவுமே ஞாபகத்தில் படுத்திடாத, அப்படி மட்டும் நீ சொல்லிட்டேன்னா அவரோட உயிருக்கே ஆபத்தாக்கும் அப்படிங்கும்போது அப்போ துரை சொல்லிட்டு இருக்கிறாங்க, பரவாயில்லையே பாரதி, நீ எனக்கு எவ்வளோகான செஞ்சுருக்கிற, நான் உனக்கு செய்ய வேண்டாமா, அதுக்கு தானே இந்த ஆஃபீஸுக்கு நான் வேலைக்கே செஞ்சுருக்கிறேன், இன்னும் தானே என்னோட ஆட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு என்னெல்லாம் பண்ணினியோ அதெல்லாம் நான் திருப்பி கொடுக்க வேண்டாமா, அதனால நீ ஒவ்வொரு நாளும் என்னை பார்த்து பார்த்து நீ நொந்து போகணும், அதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ மித்ரா அவங்க துரைக்கிட்ட கண்ணை காட்டுறாங்க, அங்கே வா அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டவும் உடனே துரையும் எந்திரிச்சு போகிறாங்க. உடனே பார்த்தோம்னா மித்ரா துரைக்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு உன்னை இந்த ஆஃபீஸுக்கு வேலைக்கு வர சொன்னது நான் தான், அதனால நான் போட்ட திட்டப்படியே ஆதிக்கிட்ட நீயும் நான் என்னென்ன சொன்னனோ அதே மாதிரிக்கெலாம் சொல்லி எடுத்து நடித்து இந்த வேலையில் நீ அதாவது இந்த ஆஃபீஸில் நீ வேலைக்கு சேர்ந்துட்ட, ஆனால் இதுக்கு பிறகு தான் நீ அந்த பாரதிக்கு டார்ச்சரே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் நீ சொல்லிட்டலாம் மித்ரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த பாரதியால் நான் அனுபவிச்சது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அதனால யாராலும் அதுக்கு எனக்கு அவளுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் சும்மா விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நீ சொன்ன மாதிரிக்கே ஆதிக்கிட்ட நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நடித்தேன், ஆதிக்கு நான் சொன்னது எல்லாத்தையுமே நம்பிட்டான், நம்பினது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கேயே வேலையும் கொடுத்துட்டாரு, இன்னும் தானே இருக்குது என்னோட ஆட்டமே அப்படிங்கிறாங்க. அந்த பாரதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன், ஆனால் கடைசி நேரத்தில் அந்த ஆதி பாரதி கழுத்தில் தாலி கட்டிட்டான், அப்படி இருக்கும்போது நான் சும்மா விட்டுருவேனா என்ன, அந்த பாரதிக்கு இன்னும் தானே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அப்ப மித்ரா சிரிக்கிறாங்க, துரை இன்னும் தான் நம்மளுடைய ஆட்டமே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே துரை சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா மித்ரா மேடம், நீங்க கவலையே படாதீங்க, அவளை நான் என்னெல்லாம் பண்றேன் பாருங்க, இதுல வர ஆதி வர பழசெல்லாம் மறந்துருக்கிறாரா, அவருக்கு ஞாபகப்படுத்தினா அவருடைய உயிருக்கே ஆபத்தா, அதனால வசமா என்கிட்ட இந்த பாரதி சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு வேலைக்காக அவங்க ஒரு ரூமுக்கு போறாங்க. அப்ப கரண்ட் வர இல்லாம இருக்குது. அப்ப அந்த ரூம்ல போய் அவங்க மாட்டிக்கிடவும் அடுத்து பார்த்தோம்னா ஒயர்ல எதிர்பாராத விரமா தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடவும் பாரதியால் இந்த ரூமை விட்டு வெளிவர முடியல, ரூமும் லாக் ஆயிருது. உடனே பாரதி என்னை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போதே உடனே ஆதி பார்த்தோம்னா அந்த டோரை உடைச்சு அவங்க பாரதியை காப்பாத்துறாங்க. அப்படி அவங்களுக்கு காப்பாற்றும் போது தலையில அடிப்படுது. அப்படி அடிப்படைக்கூட நேரத்தில் அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வர மாதிரி இருக்குது. அந்த நேரத்தில் பாரதியும் அவங்க ஆதி பக்கத்தில் வரவும் அப்போ அவங்க இதே அதாவது துடிக்க ஆரம்பிச்சிருது. உடனே வாசுவோட ஞாபகம் தான் வெளிவருது. இதெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பாராதனால ஆதிக்கு என்னென்னமோ நடந்துட்டு இருக்கவும் ஆதி அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. உடனே பாரதி ஆதியா வெளியே அழைச்சிட்டு வரும். அப்போ ஆதிக்கு தண்ணி தெளிச்சிட்டு அவங்க எழுப்பவும் உடனே ஆதி எந்திரிச்சிருந்தாங்க. எல்லாருமே உடனே பதட்டமாயிருந்தாங்க. அடுத்து மித்ரா மேனேஜரை கூப்பிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, நீங்க ஆபீஸை ஒழுங்காவே மெயின்டைன் பண்ண மாட்டீங்களா, அன்னைக்கு என்னன்னா லிஃப்ட் இந்த மாதிரி ஆச்சுது, இன்னைக்கு என்னன்னா கரண்ட் இந்த மாதிரி ஆச்சுது, என்னதான் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டவும், மேடம் எங்களை மன்னிச்சிருங்க, இது எதிர்பாராம நடந்து போச்சுது, இன்னும் இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே கண்முழிச்ச ஆதி பாரதியை பற்றி கேட்டுட்டு இருக்கிறாங்க. பாரதி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்கும் போது உடனே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ பாரதி ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஆதி, நீங்கள் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு வரலன்னா கண்டிப்பாக என் கதையே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கன்னு கிடையாது, உங்கள் இடத்துல யாராக இருந்தாலும் நான் இதை தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லவும் இது பாரதிக்கு கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்துது. ஏன்னா ஆதி தாங்கிட்ட முகம் கொடுத்து பேசாத மட்டும் இல்லாமல் அவங்க இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு போகிறாங்களே, அதாவது அப்போ என்னை அவருக்கு பிடிக்காதனால தானே அவர் இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கஷ்டப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்த நாள் ஆகுறது. அப்போ வீட்டில் இருந்து இருக்கவும் அப்போ ஆதிக்கு ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. தன்னுடைய மைண்டுக்குள்ளே வேற யாரோ வந்துட்டு போகிற மாதிரிக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாரதியை பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிக்குது. இதனால ஆதி அப்படியே நினச்சிட்டு இருக்கவும் அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. அப்போ மித்ரா ஓடோடி வராங்க, ஆதி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எழுப்பிட்டு இருக்கவும் இப்போ பாரதியும் வந்துருந்தாங்க. ஆதி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பதறி துடிக்கவும் உடனே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க, என்னது இவன் இந்த அளவுக்கு உரிமை எடுத்தவ இப்படி பேசிட்டு இருக்காள் அப்படின்னு. இங்கே பாரதி, நான் தான் அங்கே பக்கத்தில் இருந்துட்டு இருக்கோம்ல, அப்புறமா எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ சுதாகர் அங்கே வராங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது என்னாச்சுன்னு தெரியலன்னா ஆதி இப்படி விழுந்துட்டாரு, உடனே நீ ஃபோன் பண்ணு டாக்டருக்கு அப்படிங்கவும் அப்போ உடனே சுதாகரும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஆதியை செக் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே ஆதி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஆதி சொல்கிறாங்க, நேற்றுக்கு இந்த மாதிரிக்கு ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை
பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனைக்கு அப்புறமா எனக்கு மைண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு டிஸ்டர்ப் நடந்துக்கிட்டே இருக்குது. யாரோ என் உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாரதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் மித்ராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, என்னது ஆதி உடம்புல இருக்கிற வாசுவை பற்றி தான் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்னது இப்படியே போனாக்கி அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வந்துருமா என்ன அப்படின்னு மித்ரா அதிர்ச்சி அடையவும் அதே மாதிரிக்கு தான் பாரதி நினைக்கிறாங்க. என்னது இவருக்கு உடம்புல வாசு இருக்கிறது அவருக்கு தெரியுதா, அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரா, அதனால தான் இப்படிலாம் டிஸ்டர்ப் நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு பாரதியும் குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு என்னென்னு தெரியல, ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது மட்டும் எனக்கு தெரியுது. தயவு செய்து நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நீங்கள் என்னை என்ன நடக்குதுன்னு சொல்லி எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அதை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நான் டேப்லெட் தரேன், அதை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கவும் உடனே ஆதி சரி அப்படிங்கிறாங்க. அப்போ ஆதிக்கு அந்த டேப்லெட் கொடுக்கவும் அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க ரூமுக்கு படுக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அப்போ மித்ராவை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க டாக்டர். அப்போ மித்ரா கிட்ட சொல்கிறாங்க, ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வரப்போது சீக்கிரத்திலே அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவருக்கு தான் பழசெல்லாம் ஞாபகத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறார்களா, அப்படி இருக்கும்போது எப்படி பழசில் ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கும்போது அப்படி நீ சொல்லிட்டு இருக்காத, ஏன்னா பாரதி இங்கே கூடையே தான் இருந்துட்டு இருக்கிறா, அதே மாதிரிக்கு ஆதிக்கு தலையில் இப்படி அடிபடும் போதோ இல்லைன்னா ஏதாவது விபரீதமான ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் போதோ ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க இப்படி திடீர்னு இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்படி மட்டும் வந்துட்டா அவ்வளோதான், அவர் என்னை வேண்டான்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு அந்த பாரதி பின்னாடியே ஒரு போயிடுவார், அது நடக்கக்கூடாது, அதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இப்போ அது நடக்கக்கூடாது, என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அது என் கையில் கிடையாது, ஆனால் என்ன பண்ணுறதுக்கோ தெரியல எனக்கும் அப்படின்னு சொல்லவும், ஆனால் ஆதி இப்படி டிஸ்டர்பாகவே இருந்துகிட்டே இருந்தாக்கி அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாரதியும் அவங்க குடும்பமும் இங்கே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாரதியும் ஆதியும், அதாவது பாரதியோட பையன் ஆதித்யாவையும் பார்க்கும்போது அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மித்ராட்ட சொல்லிட்டு அவங்க போகவும் மித்ரா ரொம்பவே குழப்பத்தோட இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே, ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வரக்கூடாது, இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க சுதாகர் வரவும் என்னாச்சு மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நடந்ததெல்லாம் மித்ரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஆதிக்கு சீக்கிரத்திலே பழசெல்லாம் ஞாபகத்தில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ என்னென்ன பண்ணுறதுக்கு அப்படி மட்டும் வந்துட்டேக்கு அவ்வளோதான், ஆதி என்னை வெறுத்து ஒதுக்கிட்டு பாரதி கூட அவர் ஒன்று சேர்ந்துருவார், இது நடக்கக்கூடாது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் அப்போ சுதாகர் சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா இதுக்கெல்லாம் ஒரே முடிவு, உனக்கும் ஆதிக்கும் கல்யாணம் நடக்கணும், அதுதான் முடிவு அப்படிங்கிறாங்க. என்னன்னா நீ சொல்லிட்டு இருக்கிற, அவர் தான் இப்போ கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டாரல, அவர் எப்படி நம்ம கட்டாயப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது கட்டாயப்படுத்த முடியலன்னா நம்ம அதுக்குள்ள சூழ்நிலை நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அண்ணா நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கவும் அப்போ சுதாகர் ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரிக்கு செய்தோம்னா ஆதியே உன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிடுவார் அப்படிங்கவும் இது கெட்டதுமே மித்ரா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அண்ணா உடனடியாக நம்ம இதை செஞ்சு ஆகணும், அப்பந்தான் ஆதியோட மனைவியை நான் ஆயிட்டோம்னா அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தாலும் என்னை விட்டுட்டு அவர் போக முடியாது அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரிஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லவும் அதுதான் பண்ண முடியாது, அதெல்லாம் பல சிக்கல்கள் இருக்குது, ஏன்னா ஆதி முறைப்படி பாரதியை டைவர்ஸ் பண்ணலை, அப்படி இருக்கும்போது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண முடியாது, ஆனால் ஊரறிய உன் கழுத்தில் தாலி கட்ட வைக்கலாம், அது வேணா என்னால் செய்ய முடியும் அப்படிங்க உடனே மித்ராவும் இந்த திட்டத்துக்கு சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.